மக்களே, நாங்கள் எங்களோட 22nd ஆனிவர்சரியை இன்னைக்கு கல்தான் சமுதிராவில் போயிட்டு டின்னரும் கேக்கெல்லாம் வெட்டிட்டு வந்தோம். வரும்போது ஒரு ஐடியா, 2 பேரும் 22 இயர்ஸ் ஒன்றா இருந்திருக்கோம். ரெண்டு கேள்வி, அவங்க 2 கேள்வி, நான் ஒரு 2 கேள்வி கேட்கலாம், அது உங்களோட ஷேர் பண்ணலான்ட்டு. ஃபர்ஸ்ட் பிரீத்தி, உங்களோட ஃபர்ஸ்ட் கேள்வி. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து கல்தான் சமுதிராவில் the evening was lovely. இவர் ஃபுல்லாக டீட்டெயிலாக சொல்ல ரிசர்வேஷன் பண்ணியிருந்தாரு. ஆனால் அந்த பூல் சைட் சர்ப்ரைஸ் அதெல்லாம் வந்து இட் வாஸ் வெரி நைஸ் டச். அது இவர் யோசிச்சதா அந்த ஸ்டாஃப் யோசிச்சாங்களா என்னன்னு தெரியல, பட் இட் வாஸ் a very nice surprise. சாப்பாடும் was excellent. So thank you for that. And என்னோட ஃபர்ஸ்ட் கேள்வி வந்து, when did you fall in love or you thought you fell in love with me for the first time? When your father, அதாவது உங்கள் அப்பா வந்து என்னோட ஃபோட்டோ தாஜ்மஹால் முன்னாடி நின்று எடுத்து ஃபோட்டோ எனக்கு ஷேர் பண்ணார். தட் வாஸ் த ஃபர்ஸ்ட் டே. இந்த இவங்களோட தான் என்னோட லைஃப்பை ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்ட்டு டிசைட் பண்ணுறது. ஸோ தட் வாஸ் த ஃபர்ஸ்ட் டைம். ஓகே, ஐ திங்க் அந்த மேட்ரிமோனி, பாரத் மேட்ரிமோனியில் எங்களோட ப்ரொஃபைல்ஸ் வந்து பாரத் மேட்ரிமோனியில் போட்டிருந்தோம். அதில் வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டூடியோவில் எடுத்த ஒரு ஃபோட்டோ எல்லாம் நம்ம கல்யாணத்துக்காக எடுப்போம் இல்லையா, அது மாதிரிலாம் எடுத்தோம். ஆனால் அது சரி வரல, எனக்கு பிடிக்கல. அது வந்து நம்மளுக்கு பயங்கர ஆர்டிஃபிஷியலாக காட்டுச்சு. நான் தாஜ்மஹால் போயிருந்தேன். நான் தாஜ்மஹால் முன்னாடி எடுத்த ஃபோட்டோ இல்லைங்க. அது தாஜ்மஹால் பின்னாடி வந்து ஒரு ஆறு இருக்கும், அதுவும் காஞ்சி போயிருந்தது. தோபி காட்டுன்னு சொல்லுவாங்க, துணி துவைக்கிற இடம். அது அங்கே நின்று எடுத்த ஒரு ஃபோட்டோ. மேக்கப் இல்லை, ஒன்றும் இல்லை, ஒரு பயங்கர டயர்ட் லுக்கிங். ஆனால் அது என்னமோ அது பார்த்து இவருக்கு பிடிச்சிருக்குன்னு முன்னாடியே சொல்லியிருக்காரு. பட் ஆனால் நான் ஒரு கேள்வி கேட்கணும் ஆசைப்படுறேன். ஐ நோ எல்லாரும் ஃபர்ஸ்ட் டைம் எப்போ யூ ஃபீல் இன் லவ் அதெல்லாம் கேட்பாங்க அப்படின்ட்டு. பட் நான் கேட்க போகிற கேள்வி டிஃப்ரெண்ட். ஃபர்ஸ்ட் டைம் லவ் இல்லை, when did you fall in love again? ஓகே, கல்யாணத்துக்கு அப்புறமா. கல்யாணத்துக்கு அப்புறமா செகண்ட் டைம் வந்து எப்போ லவ் பண்ண ஆரம்பிச்சேன்னா, ஓகே, யூஸ்வலி வந்து பொம்பளைங்க வந்து இல்லை, ஐ திங்க் இது எல்லா மேரிட் உமனும் சொல்லுவாங்க, நம்ம பார்த்தோன்னே பிடிக்கிறது நிறைய விஷயத்துக்காக பிடிக்குது அவங்கள. ஓகே, the way they look, the way they talk, அவங்களோட பர்சனாலிட்டி and all that. ஆனால் இவங்க அப்பா ஆறாங்க பாருங்க, அப்பா ஆகும்போது அந்த குழந்தைங்க கிட்ட நடந்துக்கிற விஷயம், I think that is what makes us fall in love with them again. இது வந்து not just me, I think நீங்க யார்கிட்ட வேணாலும் இதான் சொல்லுவாங்க. ஆனால் அது ஒரு மொமெண்ட் சொல்றேன். உங்களுக்கு ஞாபகம் இருக்கா, ரிஷி பிறக்கும் போது இந்த ஸ்டோரி இவர்கிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன்னா கூட எனக்கு தெரியாது. நீங்க பேரேனில் இருந்தீங்க, 2-3 months இவர் பேரேனில் இருந்தாரு. நான் குழந்தைய வச்சுட்டு இருந்தேன், மாமியாரும் இருந்தாங்க, எங்க அம்மாவும் இருந்தாங்க. பிறந்த குழந்தைய விட்டுட்டு போயிட்டாரு. பயங்கரமா மிஸ் பண்ணிட்டு இருந்தாரு ரிஷியை. வீடியோ கால்ல தான் பாப்பாரு எல்லாம். அண்ட் நாங்க குழந்தை வந்து சிரிக்கும் சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டே இருந்தோம். ரிஷி வந்து எப்போ சிரிப்பான் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா சிரிக்கவே இல்லை. பிறந்த உடனே குழந்தை எல்லாம் சிரிக்காது இல்லை. ஆனா இவர் வந்தாரு, ஒரு 3 மாசம் கழிச்சு வந்தாரு. வந்து பொட்டிய வச்ச உடனே ரிஷி பாய் அப்படின்னு சொல்லுவாரு. ரிஷி பாய் அப்படின்னு சொன்னா பார்த்தா ஃபர்ஸ்ட் டைம் வந்து ரிஷி சிரிச்சது, அந்த குழந்தை சிரிச்சது வந்து இவரை பார்த்துட்டு. அண்ட் என்னன்னா அந்த மொமெண்ட் ஞாபகம் இருக்கா? அண்ட் நான் ஃபீட் பண்ணிட்டு இருந்தேன். அப்போ நான் தான் பார்த்தேன், இவர் கண்ணில் அப்படியே தண்ணி வந்துருச்சு. ஸோ வெரி ரேர்லி ஐ ஹவ் சீன் ஹிம் கிரை. அப்போ நான் நினைச்சேன், ஐயோ அப்படியே செகண்ட் டைம் ஒரு லவ் வந்துருச்சு சொல்லுவாங்க இல்லையா, அது அப்பதான். ஓகே, ஸோ என்னோட கேள்வி, அடுத்த கேள்வி, வாட் இஸ் யுவர் பெஸ்ட் மெமரி? நம்மளோட ஒரு நம்ம 2 பேர் இல்ல ஃபேமிலியோட சேர்ந்து இருக்கிற ஒரு மெமரி. பெஸ்ட் மெமரி வந்து ஐ திங்க் நம்ம டர்க்கியில் கப்படோக்கியால இந்த ஹாட் ஏர் பலூன்ல காலையில 3 மணிக்கு எழுந்து போனோம். ஞாபகம்? ஓகே, 3 மணி. ஆனா 5 மணிக்கு we மேல போயிட்டோம். 4 மணிக்குலாம். 5 மணி வாஸ் த சன்ரைஸ். காலையில வெயிட் பண்ணி அந்த சன்ரைஸ் வரும்போது ஒரு கிட்டத்தட்ட 100-150 ஹாட் ஏர் பலூன் மேல என் கூட இவன் பசங்க இருந்தாங்க. ஐ திங்க் அந்த மூமெண்ட் வந்து டைம் எனக்கு என் கனவுல நிறைய தடவை வந்துச்சு. இட்ஸ் அ மோஸ்ட் செரிஷபிள் மூமெண்ட். அந்த ஏர்லி மார்னிங் 5 மணி சன்ரைஸ் 6000 ஃபீட்ல. That is the most memorable. Magical moment அது. அந்த ஸ்கை, அந்த ஹாட் ஏர் பலூன், கீழ இருக்கிற அந்த கப்படோக்கியோட. Turkey was the best vacation we have ever. Of all the holidays, I think பசங்களுக்கு விவரம் தெரிஞ்ச ஒரு இது and பசங்களும் என்ஜாய் பண்ணாங்க, நாங்களும் என்ஜாய் பண்ணோம். Turkey was one of the best holidays. Okay, உங்களோட கேள்வி. நான் பண்ண பெரிய விஷயம் விட்டுருங்க. நான் பண்ண சின்ன விஷயம் மேபி டே டு டே ஏதோ ஒன்று which makes you happy. ஓகே, சின்ன விஷயம் பெரிய குக்கிங் எல்லாம் சொல்ல முடியாது. தேவையில்லை. சமைக்கும் போது நல்லா இருக்கும். பிரியாணி சூப்பராக சமைப்பேன். ஆனால் இப்போல்லாம் சமைக்கிறது இல்லை. சின்ன விஷயம்னு பார்த்தீங்கன்னா ஐ திங்க் எங்களை சிரிக்க வைக்கும் போது when he makes us laugh. பட் லைஃப் எவ்வளோ ஸ்ட்ரெஸ்ஃபுல் ஆயிடுச்சு. நம்ம இப்போ அந்த மொமெண்ட்ஸ் எல்லாம் ரொம்ப கம்மியாயிடுச்சு. ஜோக் வந்து he is not a very funny person. ஆனால் வந்து அவர் ஒரு ஜோக் அடிக்கும் போது சிரிப்பாக வரும் எங்களுக்கு.
அண்ட் ஒரு சரியான பயங்கரமா இமிட்டேட் பண்ணுவாரு, சரியான நடிகர் இவர். இவரோட இன்னும் ஆக்டிங் ஸ்கில்ஸ் எல்லாம் வந்து எனக்கு தெரியும். ஐ ஃபீல் மீடியால இன்னும் பார்க்கல அப்படின்னு. பயங்கரமா நடிச்சு காட்டுவாரு, பயங்கரமா இமிட்டேட் பக்கத்து பண்ணுவாரு. வீட்டுக்கார, எதிர் வீட்டு ஆண்டி, ஆமா, அவங்க கீழ் வீட்டு வேலைக்காரி, எப்போ சர்ச்ல பார்த்த ஒரு ஃபாதர் அவர் பேசுற மாதிரி பயங்கரமா இமிட்டேட் பண்ணி அப்போலாம் சிரிப்பாரு. பைலட் பேசுற மாதிரி. ஆமா, இவர் சிரிக்க வைக்கிற அந்த விஷயம் வந்து ரொம்ப பிடிக்கும். ஐ லைக் தட் ஹி மேக்ஸ் us laugh. ஓகே நெக்ஸ்ட் क्वेश्चन. ஓகே, இதான் ஃபைனல் क्वेश्चन. சாப்பாடு சம்பந்தப்பட்ட क्वेश्चन, சாப்பாடும் எங்கேயும் சம்பந்தப்பட்ட ஒரு क्वेश्चन. நான் ஒரு சாப்பாடா இருந்தா, நான் ஒரு டிஷ்ஷா இருந்தா எந்த சாப்பாடா இருப்பேன்? இஃப் யூ கேன் கம்பேர் மீ வித் a dish. ஒரு டிஷ் பிரேக்ஃபாஸ்ட், லஞ்ச், டின்னர் சாப்பிடுற மாதிரி, டெய்லி சாப்பிடுற மாதிரி, அது ஒரே ஒரு டிஷ் தான். இட்லி, பிரியாணி கிடையாது. பிரியாணி சொல்வாங்க நினைச்சேன். இட்லி is the one dish which you can have for breakfast, lunch, dinner. போர் அடிக்காம திருப்பி அடுத்த நாளும் சாப்பிடலாம். டெய்லி சாப்பிடுறது, எவ்ரி வேளை சாப்பிடுறது, இட்லி is the best dish. ஓகே, thank you very much. கை கொடுங்க. பர்ஃபெக்ட்டா ஒரு வேற எந்த கேள்வி பதில் சொல்லிருந்தாலும் தப்பா தான் இருந்திருக்கும். This was the perfect answer. Thank you very much, and thank you very much for our cameraman, our son, எங்க பையன் Rishi boy.